ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு திக்கான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வதக்கி அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். வதக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோன்றனால நீங்கள் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பூண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம், நம்ம கிரேவி புளிப்பு டேஸ்ட் வந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. தக்காளி வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதே இந்த முந்திரி பருப்பு தான். ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசீர அளவு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசால் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா இந்த சூட்லேயே கலந்து வச்சுருங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க, சும்மா லேசாக வதக்கிக்கோங்க. இது வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கேப்சிகமும் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சும்மா 2 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் கேப்சிகமும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால லைட்டாக நீங்கள் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். எண்ணெய் இது வதங்கினதுக்கப்புறமா உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு பண்ணுறனால கொஞ்சமாக கிரேவியாக இருக்கணுன்றனால அதுக்கு தகுந்தபடி தண்ணி ஊற்றிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பூரிக்கெலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லைங்க, கீ ரைஸ், ஜீரா ரைஸ்க்கு எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் பன்னீரை இதில் சேர்த்துக்கிறேங்க. பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீர் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியான பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி பன்னீர் புர்ஜி, கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா எல்லா ரெசிபியுமே போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரொம்ப நேரமாக சாஃப்டாக காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்பை சொல்கிறேன். நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுத்ததுக்கப்புறமா பட்டரோ இல்லை கீயோ அது மேலே அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.